வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் லாஸ்ட் சம், ஃபஸ்ட்டு சாப்டரில் லாஸ்ட் சம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் லாஸ்ட் வீடியோ. ஸோ எலசிஷன் 20 பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 5 மார்க்ஸ் சம்மு. நேற்று வந்துட்டு 19 போட்டிருந்தேன், அதுக்கு முன்னாடி 18 போட்டிருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் எலசிஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எக்ஸைஸ் சம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸைஸ் சம்ஸ் வீடியோஸும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஆஃபர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாண்டியன் வந்துட்டு டஸ் நாட் கீப் இஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் கீழே அவர் மெயின்டைன் பண்ணலை. ஸோ நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1/1/2018, 31/12/2018 சொல்லிட்டு 2 காலம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஓப்பனிங் 1/1/2018 அப்படிங்கிறது, 31/12/2018ங்கிறது க்ளோசிங். ஸோ நமக்கு என்ன ஃபர்னிச்சர், அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கேஷ் சீல்ஸ், கேஷ் பர்ச்சேஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், கமிஷன் ரிசீவ்ட், drawings, salaries, credit shields, credit purchase, carriage on sales, interest on bank loan, additional capital, office rent, etc. ஓகே, இது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் சம்ஸ் போடணும் அப்படின்னாலே 3 ஸ்டெப் நான் சொன்னது. கேஷ் சேல்ஸ், அதாவது கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். தென் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பாருங்கள். தென் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸும் கொடுத்துறாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க 5% ஃபார் ஆன் ஃபர்னிச்சர். ப்ரொவிஷன் வந்து 1% க்ரியேட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். சம்மில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லைபிலிட்டி அண்ட் அசட் சைட்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி அசட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி லைபிலிட்டியில் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் 80,000 rupees நமக்கு கிடச்சிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டெபிட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், 2 ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். 2 பர்ச்சேஸில் கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆட் பண்ணுவோம். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து டிஆர் சைட். தென் கேரேஜ் ஆன் சேல்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சிஆர் சைட் போடக்கூடாது, சரிங்களா. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் ஆன் சேல்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எங்கே போடுவோம், ஒன்லி எங்கே தான் என்டர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை தான் என்டர் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் வந்துடும். கேரேஜ் ஆன் சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை அப்ளை பண்ணலாம். டெப்ரிசியேஷனுக்கு 5% கண்டுபிடிச்சி நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 1% 600 rupees கால்குலேட் பண்ணால் நெட் ப்ராஃபிட் வந்து 24,000 நமக்கு கிடைக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் 80, அதில் நெட் ப்ராஃபிட் 24,000 ப்ளஸ் பண்ணி 1,04,000. அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 14,000 ஆட் பண்ணிக்கலாம். ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ லெஸ் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் லைபிலிட்டி சைட், கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி சைட். அண்ட் அசட் சைட் அதே மாதிரியே என்ன போட்டுக்கலாம். டெட்டாஸ்க்கு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி கால்குலேட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5 மார்க்ஸ் போடும்போது அந்த 3 ஸ்டெப் மட்டும் நான் வச்சுக்கினேன், ஈஸியாக போட்டலாம். ஸோ ஒவ்வொரு தடவை போடும்போதும் இந்த 3 ஸ்டெப்பை திரும்பி நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 3 இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லாட்டி அது 3 போடணும், சரிங்களா. நீங்கள் சின்ன சம் போடும்போது தான் வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க, பில்ஸ் பேபிள் போட்டு டோட்டல் கிரெடிட்டார் போடுவீங்க. அதே மாதிரி சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டெட்டாஸ் போடுவீங்க. பட் பெரிய சம்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கல. ஸோ நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே டோட்டல் கிரெடிட்டாரே டேரெக்டாக போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்விஸ்டடாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வந்துட்டு பில்ஸ் பேபிளும் கண்டுபிடிச்சி போடுற மாதிரியும் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெசனில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எலசிஷன் சம்ஸ். தென் நாளையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸைஸ் சம்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மெம்பரில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மெம்பர்ஷிப்பை அந்த நியூ ஆஃபரோடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க்கு. ஸோ அதிலே பாருங்கள், ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். Thank you. Subscribe now and press the bell icon. Never miss an update.